வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு வடை. நீங்கள் உங்கள் வீட்டில் பருப்பு வடை செஞ்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் பண்ணி காமிக்கிற இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 7 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 வத்தல், 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் போல் பருப்பு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாதி போல் பருப்பு போட்டு நம்ம கொஞ்சம் பரபரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற பருப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துருவோம். இப்போ அரைச்சாச்சு, அதையும் இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துருவோம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் ஒரு இரும்பு கடாயில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம பருப்பு வடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பில் ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு போல் கணக்காக பண்ணிக்கோங்க. அது இன்னொரு கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அதை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம வடையை திருப்பி போட்டுடலாம். அப்பப்போ வடையை இப்படி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ நாம் வடையை வெளியே எடுத்துடலாம். நல்லா இந்த கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற பருப்பையும் போட்டு வடை பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பருப்பு அரைக்கும்போது பருப்பை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் பருப்பு வடை வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.